ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, இந்த முருகனின் வெற்றிவேலை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து நீ களிப்பை பெறப்போகிறாய். சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையா உன் வாழ்க்கையே அழகாக மாறப்போகுது. ஆனால் இப்போ என் நிலைமை ஏன் இப்படி இருக்கு? நான் என்ன தவறு செஞ்சேன்? யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? என்ன துரோகம் செஞ்சேன்னு உன் மனசு முழுக்க கேள்வியோடும் குழப்பத்தோடும் நீ இருப்பதால் தான் உன்னுடைய மனசில் இருக்கும் குழப்பங்களை போக்கி உன் நிலைமையை மாற்றி அமைச்சு எல்லா விஷயங்களையும் சரி செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்துட்டேன். உனக்கு கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? இனிமே நான் என்ன செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பார். உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் என் செல்வமே. உன்னுடைய வேண்டுதலையும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். தாமதமான விஷயங்கள் எதுவும் தப்பாமல் நிச்சயம் நடக்கும். உன்னையும் நான் உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பேன் என் செல்வமே. மனிதன் செய்யும் குற்றத்துக்கெல்லாம் அப்போதே தண்டனை கிடைக்கலனா அவன் நல்லா வாழ்றான் நீ நினச்சினா அது நிச்சயமாக தவறுதான். ஏன்னா நீ இப்போ செஞ்ச விஷயங்களுக்கும் நீ இப்போ செய்த தவறுகளுக்கும் தண்டனை விரைவில் உன் வாழ்வில் கிடைக்கும். நீ இது நாள் வரை நல்லது செஞ்சு தான் இருக்கேன், இருந்தாலும் நான் இப்போ கஷ்டப்படுறேன்னு கேட்டினா இது உன் முன்ஜென்ம கர்மாக்களின் காரணம்தானே. அதே போலதான் உன் கண்ணெதிரில் தாவரம் செஞ்சவங்களும் பாவம் செஞ்சவங்களும் நல்லா இருக்கிறாங்க, நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னா கூடிய சீக்கிரமே அவங்களுக்கான கடுமையான தண்டனை தயாராகிக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. உனக்கு பாவம் செஞ்சவங்களையும் கெடுதல் செஞ்சவங்களையும் அவ்வளவு சுலபமாக நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே. இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சு. நடந்தது நடந்து போச்சு நினச்சி அதை அப்படியே விட்டுடு. நடந்ததை நினைத்து வருந்துவது தேவையற்ற ஒன்று தானே. உன் வாழ்க்கையில் இனிமே நடக்கவே நடக்காத ஒன்றை கற்பனையாக நினச்சி நீ பயப்பட வேணாம். இப்போது நீ கஷ்டமான இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமான எல்லா உனது கர்ம வினைகளையும் நான் இப்போதே தீர்த்து வச்சு உனக்கு துணையாகவும் நிற்க போகிறேன். எல்லா பிரச்சனைகளும் இப்போது உன் வாழ்க்கையில் சரியாகி நீயும் இன்றிலிருந்து நிம்மதியாய் மகிழ்வாய் வாழப்போகிறாய் என் செல்வமே. ஏன்னா நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டம் மூலமாகவே உன்னுடைய கர்மாக்களையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு முறை நீ கவலைப்படும் போதும் வருத்தப்படும் போதும் வேதனைப்படும் போதும் உன்னுடைய பாவங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து முடிஞ்சு போச்சு. இப்போ உனக்கு தேவையான ஒன்று நல்ல விஷயமா நடக்க போகுது. தொலை தூரத்தில் இருந்து கூட உனக்கான நல்ல செய்திகள் உன் மனம் மகிழும்படியாக உன்கிட்ட வந்து சேரப்போகுது. நீ பொறுமையாக அமைதியாக என் மேலே நம்பிக்கையோடு இருந்ததின் காரணமாக உன்னுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நான் மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறேன் என் செல்வமே. என்னுடைய சம்மதம் இல்லாமல் எந்த தீங்கும் எந்த கொடிய விஷயமும் எந்த மரணமும் யாரையும் நெருங்க முடியாது. உன் வாழ்க்கையில் இப்போ ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக தான் என்னுடைய வெற்றி வேலை தொட சொன்னேன். என்னை நம்பு, இது சாதாரண வேல் கிடையாது. அற்புதங்களையும் அதிசயங்களையும் வெற்றிகளையும் நிகழ்த்தக்கூடிய வெற்றி வேல். நீ நினைக்கவே முடியாத யோசிக்கவே முடியாத மாபெரும் அற்புதத்தை உன் வாழ்க்கையில் உனக்காகவே நிகழ்த்தப் போகிறேன். நல்ல செய்தி ஒன்று சீக்கிரமாக உன்னை தேடி வரும். நேற்று நடந்த விஷயத்தை வச்சு இன்றைய தினத்தை நீயாகவே தீர்மானித்து விட வேண்டாம். ஏன்னா நாளைக்கு ஒருவேளை நல்ல விஷயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருந்தால் நாளைய சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் உனக்கேற்றாற் போல நான் செஞ்சு தருவேன் செல்லவே. உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களும் உன்னுடைய தவறின் காரணமாக நிகழ்ந்தது கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகள் இப்போ உன் மனசை கஷ்டப்படுத்துறது எனக்கு புரியும். நீயாகவே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எல்லா தவறுகளுக்கும் எல்லா கெடுதல்களுக்கும் நான் செஞ்ச பாவம்தான் காரணம்னு நினச்சி வருத்தப்படாத. எல்லாவற்றையும் நீயாகவே செஞ்சிடல. உன்னை சுற்றி இருக்க மனிதர்களுடைய தவறுகளும் அவர்கள் உனது சிந்தனையை மாற்றி அமைச்ச காரணமும் அவர்கள் உன்னை தவறு செய்ய தூண்டிய விதமும் சேர்த்து தான் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இப்போ உன் பொருளாதாரத்தில் நீ கொஞ்சம் தாழ்ந்த நிலைமையில் இருக்க, சின்ன பாதிப்பை சந்திச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே உன்னுடைய இந்த நிலைமையை நான் சரி செய்கிறேன் என் செல்வமே. உன்னால் முடிஞ்சால் யாராவது ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை அவங்களுக்கு நிறைவான அளவுக்கு வாங்கி கொடுத்து அவங்க மனசு நிறையும்படி செய். நிறைய கிடைச்சதுன்னா அதை நிறைவாக ஏற்றுக்கோ. ஏதாவது குறைய கிடைக்கும்போது அதை குறைச்சி ஏற்றுக்கோ. எதுவுமே கிடைக்கலனாலும் எல்லாத்துக்கும் நன்றின்னு எனக்கு நன்றி சொல்ல தயாரான ஆளாக நீ மாறிட்டினா கிடைப்பது எல்லாமே உனக்கு மனநிறைவை தரும் விதமாக என்னால் செய்ய முடியும். அன்னதானம் செய்பவனுக்கு நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் என்பதை அறிய மாட்டாயா? ஏன்னா உன்னுடைய அன்னதானத்தை, அதாவது நீ கொடுக்கக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டவங்க நிச்சயமாக மனசோ வயிறோ நிறைஞ்சு உனக்காக நன்றி சொல்வாங்க.
அல்லது உனக்காக என்னிடம் பிரார்த்தனை செஞ்சு அவங்க நல்லா இருக்கணும்னு கேட்பாங்க. அப்படி உனக்காக நீ கேட்காம உனக்காக அடுத்தவர்கள், அதுவும் மனநிறைவோடு நல்ல எண்ணத்தோடு என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்யும்போது அதை அப்படியே உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் வாழ்க்கையிலையும் கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறத்தான் போகுது என் செல்வமே. நீ என்னை கூப்பிட்ட உடனே உன் குரலுக்காக நீ கேட்டதையெல்லாம் தருவதற்கு நான் ஓடி வந்துட்டேன். நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். இப்போ உன் மனசுக்குள்ள பயமும் குழப்பமும் நிறைய இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் நான் விடை தருவேன். இத்தனை நாட்கள் விடை கிடைக்காமல் நீண்ட உனது கஷ்டமான நாட்கள் எல்லாம் இப்போது முடிஞ்சு முற்றுப்புள்ளியை வைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இந்த நாளில் இனிமேல் நீ மௌனமாக இருக்கும்படியும் பொறுமையாய் சந்தோஷமாய் வாழும்படியும் எல்லாவற்றிலும் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன் என் செல்வமே. யாராவது வேணும்னே வந்து உன்கிட்ட வம்பு இழுத்தாலும் நீ அதை தவிர்த்து விட்டு பொறுமையாக செல்லக்கூடிய ஆளாக இருந்துவிடு. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நியாயங்களும் எல்லா பதில்களும் சீக்கிரமாக சில தினங்களில் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக என்னுடைய நாமத்தை சொல்லு. மேற்கொண்டு எந்த சிக்கலும் உன் வாழ்வில் வராமல் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாட்களாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த உனது வேண்டுதலை நிறைவேற்ற போகிறேன். உனக்கு துணையாக இருக்கிற நான் எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாய் செய்து தருவேன். தேவையில்லாத பேராசை உனக்கு வேண்டாம். ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறதுன்றது, ஒரு விஷயம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறதுன்றது ஆசை. ஆனால் அது அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாது, எல்லாமே தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைக்கிறது பேராசை அல்லவா? பேராசை என்கிற அந்த கெட்ட குணம் எல்லா மனிதர்களையும் அழிக்கக்கூடிய ஒன்று. அது யாருக்கிட்டையும் இருக்க வேணாம். நீ எப்போது மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஆளாக இருந்தினா அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் சேர்த்து வளமானதாக மாற்றும். நீ எப்பொழுதும் மற்றவர்களை நல்லபடியாக வளர்க்கக்கூடிய குணமுடையவளாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணம் கொண்ட பிள்ளையாக இரு. தேவையில்லாமல் ஆசை வச்சினா அதனால் துன்பம் மட்டும்தான் வருமே தவிர நன்மை வராது என் செல்வமே. துன்பத்தை தூக்கி துரத்தி அடிச்சிட்டு நன்மைகள் தரக்கூடிய நல்ல விஷயங்களை செய்ய பழகு. உன்னை வெறுத்து ஒதுக்குறவங்க மத்தியிலேயே, உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியிலேயே நீ எல்லாம் எங்கே வளரப்போறன்னு உன்னை அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் திட்டியவர்கள் மத்தியிலேயே அவங்க உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். உனக்கான வருங்காலத்தை நான் உருவாக்கிட்டேன். கூடிய சீக்கிரமே நீ அதில் பயணம் செய்வாய். நான் ஒருபோதும் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் என் செல்வமே. உன்னை நிச்சயமாக உயர்ந்த நிலை கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கண்கலங்கனா என் மனசும் வலிக்குதல்லவா? உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ ஏங்கி கேட்டுக்கிட்டு இருக்கதையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கதையும் எப்படி உனக்கு செஞ்சு தராமல் இருப்பேன்? இவ்வளவு நாளாக நீ ஏங்கி தவித்து காத்திருக்கும் வாழ்க்கையை இப்போது வாழ போகிற. உன்னுடைய கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வந்த நீ இனி எதுக்காகவும் கலங்க வேணாம். ஏன்னா உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்போது உன் வாசல் கதவை தட்டும். நீ தைரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே. நீ மனசு திறந்து மனசில் பட்டதையெல்லாம் அடுத்தவங்ககிட்ட பேசிட்டு அப்புறமா ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோமோ, பேசாமல் இருந்திருக்கலாமோ நினைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது தானே. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு பேசுவதால் பிரச்சனை எப்படி வருதோ அதே போல் மனம் திறந்து பேசும்போது உனக்கு இருக்கிற பிரச்சனையும் நிச்சயமாக முடிவுக்கு வரும். முருகனாகிய உன் அப்பன் என்னை நம்பு, நல்லதே உனக்கு செய்வேன்.